ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட் ஒர்க். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான க்யூட்டான ரிவர்சிபிள் ஆக்டோபஸ் தான். ஸோ 2-in-1 க்ராச்செட் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். க்ராச்செட்டிங் வீடியோஸ் நீங்கள் பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் பிகினர்ஸ் கூட ஈஸியாகவே இதை பண்ணிடலாம். ஸோ பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு க்ராச்செட்டிங் நியூனா நீங்கள் பேசிக்ஸ் லெசன்ஸ் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெல்லாம் பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும், ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு க்ராச்செட் ப்ராஜெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். க்ராச்செட்டிங் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ பேசிக்ஸ் வீடியோஸ் பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னா, சம்மர் லவ் பிராண்ட் 100% காட்டன் யான் எடுத்திருக்கிறேன். சைஸ் 2, இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் 3.0 mm. நீங்கள் இந்த அக்ரலிக் யான் ட்ரை பண்ணலாம். ஹூக் சைஸ் நீங்கள் 3.5 அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம், 2.5 கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சைஸஸ் தான் டிஃபர் ஆகும், ஷேப் இதே தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் சிசர்ஸ், அப்புறம் யான் நீடில். நெக்ஸ்ட் ஸ்டிச் மார்க்கர் இருந்தால் ஸ்டிச் மார்க்கர், அப்படி இல்லைன்னா பீஸ் ஆஃப் யான் இருந்தாலே ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டோபஸ்க்காக 6 mm ஐஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கூகுளி ஐஸ்ன்னு கிடைக்கும், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட்டில் பிளாக் இருக்க மாதிரி. இது சேஃப்டி ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. அமேசான்லலாம் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பல்காகவே 6 mm ஐஸ், இதுக்கும் பெரிய பெரிய ஐஸஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஆக்டோபஸோட இந்த பாடி, ஃபேஸ் அண்ட் பாடி பண்ண போகிறோம். ஸோ இந்த பிங்க் என்னதுன்னா சேம் கங்காவில் சம்மர் லவ் 100% காட்டன், அந்த பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் க்ரீன் கலர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மேஜிக் ரிங் ஆர் மேஜிக் சர்க்கிள். செயின் 1. மேஜிக் ரிங் மேஜிக் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 6 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். ஓகே, ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க. 2 லூப்ஸ், 1 டைம் சிங்கிள் குரோஷே, 1 2 3 4 5 6 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணியிருக்கிறோம். கவுண்ட் பண்ணிங்கன்னா தெரியும், 1 2 3 4 5 6. டெய்ல பிடிச்சி இப்படியே இழுத்திங்கன்னா ரவுண்ட் 1 அப்படியே அழகாக க்ளோஸ் ஆயிரும். ஓகே, நம்ம இந்த மேல் பார்ட்லேருந்து அப்படியே பண்ணிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். ரவுண்ட் 1ல் டோட்டலாக 6 ஸ்டிச்சஸ் இருக்குது. ரவுண்ட் 2 ஓகே, 1 2 3 4 5 6 இந்த ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு நம்ம ரவுண்ட் 2 அப்படியே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் எல்லாம் எதுவும் கிடையாது. 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் பண்ணிவிட்டு, இந்த டைம் நீங்கள் ஸ்டிச் மார்க்கர் வச்சுருந்தீங்கன்னா இதை அப்படியே ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸ்டிச் மார்க்கர் இல்லைன்னா எடுத்துக்கோங்க, இந்த ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். எனி கலர் பீஸ் ஆஃப் யான் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச் நம்ம இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு தெரிகிறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும், எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி புல் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 2 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டோம், செகண்ட் டைம் சேம் இதில் 2. ஓகே, நெக்ஸ்ட் 3 4 6 டைம்ஸ் பண்ணணும். தேர்ட் டைம்
தேர்ட் செயினில் 2 times 5 6 next 7 8 9 10 11 12. Okay, first round 6 chains, second round 12 chains. நீங்கள் இங்கே இருந்தால் கவுண்ட் பண்ணும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இந்த 12th தான் நம்ம ஸ்டிச் மார்க்கர் பண்ணியிருக்கோம். ஓகே, ரவுண்ட் 2 முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் 3 இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 time single crochet. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் பண்ணோடனே ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்டிச் மார்க்கர் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி பீஸ் ஆஃப் யானை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 times single crochet. ஃப்ரெண்ட்ஸ், இதையே நீங்கள் இன்னும் 5 times ரிப்பீட் பண்ணுங்கள். இதோட சேர்த்தா 6 time. அதாவது 1 time single crochet 2 times single crochet ஃபுல்லாக ரிப்பீட் பண்ண போகிறோம். செகண்ட் டைம் பண்ணுறேன். 1 time single crochet. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 time 2. தேர்ட் டைம் 1 time single crochet. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 1. சேம் ஸ்டிச்சில் அகெயின் 1 more time. ஃபோர்த் டைம் 1 time single crochet. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 time single crochet. ஃபிஃப்த் டைம் 1 time single crochet. நெக்ஸ்ட் இதில் 2 time single crochet. ஃப்ரெண்ட்ஸ், க்ராச்செட்டிங்கில் வந்து கவுண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுண்ட்லேயுமே கவுண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இங்கே வந்து சால்வ் ஆகணும். லாஸ்ட்டாக 2 chains இருந்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். சிக்ஸ்த்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் இதில் 1 time single crochet, லாஸ்ட் இதில் 2 time single crochet. ஸோ 6 times இந்த செட்டை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணியிருக்கோம். இப்போ ரவுண்ட் 3யோட எண்டில் வந்து உங்களுக்கு 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். நீங்கள் எப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா ரவுண்ட் 4 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 time single crochet, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச் 2 time single crochet 1 2. தேர்ட் ஸ்டிச்சில் 1 time single crochet. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ரவுண்ட் 4ல், அதாவது 1 time single crochet, நெக்ஸ்ட் 2 time single crochet, தேர்ட் இதில் 1 time single crochet. இதே இது 5 more times ரிப்பீட் பண்ணோம். டோட்டலாக 6 times. இது 1 time பண்ணிட்டோம். செகண்ட் டைம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 time single crochet, செகண்ட் இதில் 2 time single crochet 1 2. தேர்ட் ஸ்டிச்சில் 1 time single crochet. செகண்ட் டைம் முடிச்சாச்சு. தேர்ட் டைம் 1 time single crochet, நெக்ஸ்ட் 2 time single crochet, 1 time single crochet. ஓகே, இன்னும் 4 5 6 டைம் நான் பண்ணிடுறேன். 1 time single crochet, 2 time single crochet, ஃபோர்த்து டைம் பண்ணுறோம். அப்புறம் 1 time single crochet, 1 time 2 time 1 time. இது வந்து ஒரு செட். ஓகேவா? ஃபிஃப்த்து டைம் 1 time single crochet, 2 time single crochet, 1 time single crochet. இப்போ நம்ம 3 3 சேர்த்து தானே ஒரு செட்டாக பண்ணுறோம். ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு 3 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருக்கும். 1 time single crochet லாஸ்ட்டாக சிக்ஸ்த்து டைம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 time single crochet, லாஸ்ட்டாக 1 time single crochet. ஓகே, இப்போ இந்த ரவுண்ட் 4ஓட எண்டில் நீங்கள் இப்படியே கவுண்ட் பண்ணிங்கன்னா 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 5 பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 time single crochet, ஃபஸ்ட்டு ஸ்டிச், ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetல ஸ்டிச் மார்க்கர் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் இதில் 1 time single crochet, நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டிச்லேயும் 1 time single crochet, ஃபோர்த்தில் வந்து 2 time single crochet 1
2. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டோம். 1 டைம் சிங்கிள் குரோஷே, 1 டைம் சிங்கிள் குரோஷே, 1 டைம் சிங்கிள் குரோஷே, 2 டைம் சிங்கிள் குரோஷே. செகண்ட் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். 1 டைம் சிங்கிள் குரோஷே, செகண்டு நெக்ஸ்ட் செயினில் 1 டைம், நெக்ஸ்ட் செயினில் தேர்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் குரோஷே, ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா 2 டைம் சிங்கிள் குரோஷே, 1 2. ஓகே. third time 1 time single crochet, 1 time single crochet, 1 time single crochet, fourth time அதாவது 2 times single crochet. 3 times பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிமைனிங் 3 times பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே. லாஸ்ட்டாக 6th டைம் பண்ண போகிறேன். 4 stitches லெஃப்டாக இருக்கும். ஓகே. 4 stitches left, 1 time single crochet, நெக்ஸ்ட் இதில் 1 time single crochet, தேர்ட் இதில் 1 டைம் சிங்கிள் crochet, லாஸ்ட்டாக ஃபோர்த் இதில் 2 டைம் சிங்கிள் crochet, 1 2. ஓகே. இப்போ நம்ம ரவுண்ட் 6 ரவுண்ட் 5ஓட எண்டில் உங்களுக்கு இப்படியே கவுண்ட் பண்ணிங்கன்னா 30 செயின்ஸ் இருக்கும். இப்போ ரவுண்ட் 6லேருந்து 10, 6 7 8 9 10 5 ரவுண்ட்ஸ் ஒவ்வொரு செயின் மேலேயும் ஒரு டைம் மட்டும் சிங்கிள் crochet பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் crochet. ஒவ்வொரு வாட்டியுமே ஃபஸ்ட்டு டைம் சிங்கிள் crochet பண்ணோன்னே ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ண மறந்துடாதீங்க. இல்லை நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஜஸ்ட் ஒவ்வொரு செயின்லேயுமே ஒரு டைம் சிங்கிள் crochet. 3 4 30 செயின்ஸ் எல்லா ரவுண்ட்லேயும் இருக்கணும். ரவுண்ட் 6 7 8 9 10 10th ரவுண்டோட எண்ட்லேயுமே உங்களுக்கு 30 செயின்ஸ் இருக்கணும். ஓகே. ஏன்னா ரவுண்ட் 5ல் நமக்கு 30 செயின்ஸ் தான் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எது மேலேயுமே 2 டைம்ஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஒவ்வொரு செயின் மேலே ஒவ்வொரு டைம் மட்டும் சிங்கிள் crochet பண்ணுறனால நம்ம கவுண்ட் வந்து மாறக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூ பண்ணுங்கள். 26 27 28 29 30. ஓகே. ரவுண்ட் 6 எண்டில் 30 செயின்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே இது நீங்கள் ரவுண்ட் 7 ரவுண்ட் 8 ரவுண்ட் 9 ரவுண்ட் 10 வரைக்கும் நீங்கள் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்து ரவுண்ட் 10ஓட எண்டில் வந்து காமிக்கிறேன். ஓகே. எப்போவுமே ஃபஸ்ட் இதில் 1 டைம் சிங்கிள் crochet பண்ணிவிட்டு ஸ்டிச் மார்க்கர் வைக்க மறந்துடாதீங்க. இப்போ நான் ரவுண்ட் 7 பண்ணிகிட்ருக்கிறேன். 10th ரவுண்டில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 10ஓட எண்டுக்கு வந்துட்டேன். 29 30. ஓகே. இப்போ நம்ம ரவுண்ட் 11 பண்ண போகிறோம். ரவுண்ட் 11 டிக்ரீஸ் ரவுண்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் crochet, 1 டைம் சிங்கிள் crochet, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்லேயும் 1 டைம் சிங்கிள் crochet, தேர்டு ஸ்டிச்லேயும் 1 டைம் சிங்கிள் crochet, ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் இது வந்து சிங்கிள் crochet டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகே. டிக்ரீஸ் பண்ணும்போது எப்படி நிறைய டிக்ரீஸ் டெக்னிக்ஸ் இருக்குது. போத்து லூப்ஸ்குள்ளேயும் விட்டுக்கலாம். நான் வந்து இந்த ஃப்ரண்ட் லூப், நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் இருக்க ஃப்ரண்ட் லூப் மட்டும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நெக்ஸ்ட் யானை கிராப் பண்ணிக்கிறேன். இப்போது சிங்கிள் crochet பண்ணுறேன். ஓகே. டிக்ரீஸ் மெத்தட் நீங்கள் 2 லூப்லேயும் விட்டு கூட இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் நீங்கள் ரிமைனிங் 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இதோடு சேர்த்து 6 டைம்ஸ். ஸோ செகண்ட் டைம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் crochet, 1 2 3. நெக்ஸ்ட்டில் டிக்ரீஸ், அகெயின் தேர்ட் டைம் 1 2 3 டிக்ரீஸ். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே 6 டைம்ஸ் வர வரைக்கும் நம்ம பண்ணணும். ஓகேவா? இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம மேஜிக் சர்க்கிள் போட்ட ஃபஸ்ட்டு இது. நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. லாஸ்ட்டாக 6th டைம் 1 டைம் சிங்கிள் crochet, 1 டைம் சிங்கிள் crochet,
next chain, third time 1 time single crochet, fourth time front loop மட்டும் வச்சு decrease. ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 11ல் வந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் பண்ணிட்டோம். இனிமேல் இந்த டிசைன் பண்ண போகிறோம் ஆக்டோபஸில். ரவுண்ட் 12 இதான் நம்மளோட லாஸ்ட் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2 3 4 5. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் இதில் வந்து 1 டைம் சிங்கிள் க்ரூஷே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2 3 4 5. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ், இதே ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் 8 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸோ 1 டைம் பண்ணிட்டேன், 7 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இதோட சேர்த்து 8 டைம்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணோம், ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் செயினில் 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2 3 4 5. 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, தேர்ட் டைம் 8 டைம்ஸ் பண்ணணும். தேர்ட் டைம் பண்ணுறேன், ஸ்லிப் ஸ்டிச். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இதை கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக 8th டைம் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2 3 4 5. 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. லாஸ்ட்டாக ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு, அதாவது நம்ம பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டிச் மார்க்கருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ ஸ்டிச் மார்க்கர் எடுத்துக்கோங்க. நல்லா லாங் டெயில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு இதில் வந்து லாங் டெயில் விட வேண்டாம், கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே உள்ளே வந்து தச்சிருங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்ட்டில் வந்து லாங் டெயில் விடுங்க, ஏன்னா நம்ம சுற்றி வரைக்கும் தைக்க போகிறோம், ஒட்டி தைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் லாங் டெயில் விட்டு யானை எடுத்துருங்க. ஓகே, யான் நீடில் வச்சு ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. நெக்ஸ்ட் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி இதே மாதிரி இன்னொன்று பீஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி நெக்ஸ்ட் இது மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு பின்னாடி கொஞ்சம் செக்யூர் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுங்க. ஆனால் இதுக்கு வந்து கட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் செக்யூர் மட்டும் பண்ணிக்கோங்க. மிடில் மேஜிக் சர்க்கிளில் இருக்கிறதையும் நம்ம ஹைட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு 2 கலர் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஐஸ் அண்டு மவுத் மட்டும் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், மவுத்துக்கு வந்து சின்ன நூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கலாம். இல்லை எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம யான்லேயே வந்து 2 ஸ்ட்ராண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்படி பார்த்தீங்கனாலே நமக்கு வந்து இந்த நூல் பிரிஞ்சு வரும். ஸோ கொஞ்சம் சின்ன பீஸ் ஆஃப் யானில் இப்படி
2 ஸ்ட்ராண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு யார்ன் நீடில் வந்து இப்படி கோர்த்துக்கோங்க. டாப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா 8th ரவுண்ட் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதுதான் 8th ரவுண்ட். இதில் வச்சுக்கோங்க. பேக் சைடு வழியாக எங்கேனாலுமே நீங்கள் யானை விட்டுக்கலாம். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே பண்ணிடுங்க. இப்போ வந்து ஐஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் கூகுளி ஐஸ் இருந்தால் அப்படியே ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிக்கோங்க. ஐஸ் வந்து ரவுண்டு 7ல் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7. ஓகே, இந்த இடத்துல எனி பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ண பிறகு இங்கேருந்து 1 2 3 4 இந்த இடத்துல 4 சிங்கிள் குரோஷே அப்பார்ட்டில் இங்கே அடுத்த ஐஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சேம் இங்கே அப்படி தான் ரவுண்டு 8ல் வந்து நம்ம மவுத் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சேஃப்டி ஐஸை வந்து இந்த பட்டன்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். அந்த பேக்கிங்லேயே உங்களுக்கு வந்து வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் ஸ்டெப் இதை வந்து அப்படியே தலைகீழ இன்வெர்ட் பண்ணிடுங்க. ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஐஸ் இருக்க இடத்துல கரெக்டாக நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே பண்ணிடுங்க. இப்போ நம்ம இங்கே வந்து லாங் டெயில் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து யார்ன் நீடில் வச்சு நம்ம எல்லாம் ரெண்டையும் சேர்த்து நம்ம தைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட் லூப், இது பேக் லூப். இங்கே இது ஃப்ரண்ட் லூப், இது வந்து பேக் லூப். ஸோ நம்ம இதில் வந்து இந்த இங்கே பண்ணிவிட்டு இதோட இந்த பேக் லூப்பில் தான் பண்ண போகிறோம். ஸோ 2 பேக் லூப்லேயும் பண்ணும் போது நமக்கு ரிவர்ஸ் பண்ணும் போதும் நமக்கு வந்து என்ன ஆகாதுன்னா நம்ம தைச்சது தெரியாது. ஸோ இது ஃப்ரண்ட் லூப், இது பேக் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டிச்சில் இப்படி பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் லூப், இது பேக் லூப். ஸோ பேக் லூப்பை மட்டும் எடுக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். எல்லா சைடுமே நம்ம தைச்சாச்சு. லாஸ்ட்டாக வச்சுட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்மளோட க்யூட்டான பியூட்டிஃபுல்லான ரிவர்சபிள் ஆக்டோபஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.